மாமா. ஓ, மன்னிக்கணும் விஸ்வநாதன் சார். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாப்பிள்ளையை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. அதனால மனசு மாறி என்னைக்கு இந்த வீட்டு மருமகனா நீங்க என்ன ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைப்பேன். வரேன். புருஷன் நிழலதான் மனைவி இருக்கணும். ஆனா இப்ப உங்களுக்கு மனைவிங்கிறத விட ஒரு மகளா என்னோட ஆதரவு எங்க அப்பாக்கு ரொம்ப அவசியம். தயவு செஞ்சு போகாதீங்க. என் மேல சத்தியம். என் கையாலதான் இவனுக்கு மரணம் 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 மரணம். பக்தியோட புருஷங்கிறதுனால கருணை காட்டுவேன் நினைச்சேன். மறுபடியும் கடிக்க வருவேன் நான் நினைக்கல. அன்னைக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னால நான் வராம போயிருந்தாலும் இன்னைக்கு 1 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிருப்பேன். உன் பக்தியோட புருஷனை நீயே கடிச்சு அந்த பொய் சொன்ன குறிக்காரியோட வார்த்தையை நிஜமாக்க போறியா? தீர்க்க சுமங்கலியா இருந்து வாழ்த்த வேண்டிய நீயே மனசுல கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம என் பூவையும் பொட்டையும் பறிக்க போறியா? அவன் உனக்கு 3 முடிச்சு போட்டு இன்னும் 3 நாள் கூட முடியல. அதுக்குள்ளேயே நீ பூவும் பொட்டும் பறிபோகுதேன்னு சொல்லி அழுதா 100 வருஷங்களுக்கு முன்னால முடி போட்டு எங்க சொந்தத்தை நான் யார்கிட்ட சொல்றது? யாரோ உன் புருஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ, அவன் எப்படி உன் புருஷன் ஆனான்னு தெரியுமா உனக்கு? சரியா 15 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு. சீக்கிரம் ஆகட்டுமா? ராகவா அம்மா, யாரும் சாப்பாடு இல்லைன்னு திரும்பி போக கூடாது. என்ன? சரிங்கம்மா. எங்க போறான் இந்த ராகுல்? ராகுல். அம்மா. ஏ ராகுல், இங்கேயும் விளையாட்டு தானே? அத குடும்பம். ராகுல். அந்த வரேன்டா. என்ன அருமையான விருந்து வாசனை. ஆமா, இந்த மனுஷங்கள்லாம் பூஜை நைவேத்தியம் எல்லாம் வீட்லயே செய்வாங்கல்ல, அப்புறம் ஏன் வருஷத்துக்கு ஒரு தடவை காட்டுக்கு வந்து சமையல் செஞ்சு பூஜை பண்றாங்க? ஒருவேளை பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அதை போட்டு இந்த காட்டு மேல அவங்களுக்குள்ள பக்திய காட்டுறதுக்கா இருக்கும். அப்படிதானே தேவி? என்னாச்சு உனக்கு? ஒண்ணும் இல்ல. இந்த பௌர்ணமி பொழுது இப்படியே இருந்துட்டா திரும்பி நீங்க நாகலோகம் போக மாட்டீங்கல்ல? தேவி, நீ எப்பவும் என்னையே எதிர்பார்த்து நீ போக வேண்டிய ஜோதிலிங்க தரிசன யாத்திரைக்கு போகாம அலட்சியமா இருக்க.
அது கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். எல்லா சோதனைகள்லயும் நீ ஜெயிச்சாதான் அந்த பரமசிவன் கிருபையினால நீ நாகலோகத்துக்குள்ள வர முடியும். அப்புறம் எல்லா நாளும் நமக்கு பௌர்ணமிதான். அந்த வனவிருந்தோட கமகமங்கிற வாசனை நம்மள வாவான்னு கூப்பிடுது. வா போலாம். நல்லா சாப்பிடுங்க, கூச்சப்படாதீங்க. தேவி, என்ன அப்படி பாக்குற? சாப்பிடு. சீக்கிரம் போய் எல்லாருக்கும் வெத்தலை பாக்க கொடுமா. சரிங்கம்மா. அம்மா, ஆ? பெத்த தாயாட்டம் வயிறு நிரம்ப சாதம் போட்டேன். உன் புள்ள குட்டிங்களும் நீயும் தீர்க்காயுசோட வாழணும் தாயி. வரோம். ம். இந்த மந்திரவாதியை இப்படியே விட்டுட்டா என்னைக்காவது ஒரு நாள் நம்மள பிடிச்சு அடியோட அழிச்சிருவான். ஆவேசப்படுறதுனால நம்மால அவனை எதுவும் செய்ய முடியாது. அவன் தான் மந்திர தந்திர வித்தைய வச்சு தன்னோட அபார மகுடிநாதத்தால நம்ம இனத்தை வசியம் பண்ணக்கூடிய பயங்கரமான ஆளு. நாம அவனை கடிச்சு கொல்லலாம்னு நினைச்சாலும் நம்ம விஷயம் அவனை ஒண்ணும் செய்யாது. அப்படின்னா அவனுக்கு பயந்து பயந்து தான் நம்ம வாழணுமா? நாம அவன் கண்ணில் படாம ரொம்ப ஜாக்கிரதையா ஒதுங்கி போகணும். தேவி, இப்ப அந்த மந்திரவாதியை பத்தி யோசிச்சு இந்த பௌர்ணமியை அமாவாசை ஆக்கிடாத. வா போலாம். ஏன்டா நிக்கிற? போய் அதை எடுத்துட்டு வா. டேய், அது புதர்ல போய் வந்துருச்சு. நானே போறேன். போவாதடா, புதர்ல பாம்பு கம்பு இருக்கும். இருந்தா என்னடா, கையில கம்பு வச்சிருக்கேன், ஒரே அடி. சரிங்க. உடம்புல எரியுது. அம்மா, என்னப்பா ராகுல், என்னாச்சு? பாம்பு கடிச்சிடுச்சுமா. அம்மா, அம்மா, வலிக்குதுமா. வலி தாங்க முடியலமா. அம்மா, புள்ள குட்டிங்களோட தீர்க்காயசா வாழுங்கன்னு ஆசீர்வாதம் பண்ணியே, இப்ப பாருமா என் புள்ள சாவோட போராடிக்கிட்டு இருக்கா. தெய்வ மாதிரி நீ வந்து நிக்கிற. ஏதாவது செஞ்சு என் புள்ளைய காப்பாத்துமா, காப்பாத்து. நகருங்க. இவனை ஏதோ ஒரு நாகப்பாம்பு தான் கடிச்சிருக்கணும். இங்க பாருமா, இவன் கால்ல ஒரு கட்டு போட்டு தூங்க விடாம பாத்துக்க. நான் பச்சளை பறிச்சிட்டு வரேன்.